நாம எல்லாரும் நம்முடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருப்போம். ஆட்காட்டி விரல்ல வைக்கப்படும் மைய பத்தி ஒரு வரலாறை தெரிஞ்சுக்கலாமா? நாம தேர்தலில் வாக்களிப்பதற்கு முன்ன நம்ம தகவல்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு அதற்கு பிறகு இடது ஆள்காட்டி விரல்ல ஒரு கோடு போல இந்த மைய தீட்டுவாங்க. இந்த வழக்கம் முதலா 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் இந்த மை பயன்படுத்தப்பட்டது. இப்ப நமக்கு விநியோகிக்கிற வாக்காளர் அடையாள அட்டையை போல அப்போதைய சூழல்ல இந்த நடைமுறை இல்லை. ஆனா வாக்காளர் அடையாள அட்டை நடைமுறைக்கு வந்த பிறகும் விரல்ல இந்த மை தீட்டுற பழக்கம் இப்ப வரைக்கும் நடைமுறையில தான் இருக்கு. இந்த மாதிரியான விரைவில் அழியாத மைக்கு காரணம் சில்வர் நைட்ரேட் என்ற வேதிப்பொருள். திரவ வடிவில் இருக்கும் இந்த மை விரல்ல தடவியவுடன் தோலில் உள்ள உப்பு மற்றும் சூரிய ஒளியுடன் சேர்ந்து சில்வர் குளோரைடா மாறி அடர்ந்த ஊதா அல்லது கருப்பு நிறத்துல காணப்படும். தேசிய இயற்பியல் ஆய்வகத்தால் உருவாக்கப்பட்ட இந்த மை கர்நாடக மாநிலம் மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் என்ற அரசு நிறுவனம் மட்டும்தான் இந்தியாவிலேயே இந்த மைய தயாரிக்கும் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. 1937ஆம் ஆண்டு அப்போதைய மைசூர் மகாராஜாவாக இருந்த நல்வாடி கிருஷ்ணராஜ உடையாரால மைசூர் லாக் மற்றும் பெயிண்ட் ஒர்க்ஸ், மைசூர் அரக்கு மற்றும் பெயிண்ட் பணி என்ற பெயர்ல தொடங்கப்பட்டது. 1989ஆம் ஆண்டு இந்த நிறுவனத்தின் பெயர் மைசூர் பெயிண்ட்ஸ் மற்றும் வார்னிஷ் லிமிடெட் என மாற்றப்பட்டது. மேலும் தென்னாப்பிரிக்கா, தாய்லாந்து, சிங்கப்பூர்னு 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்த மை ஏற்றுமதியும் செய்யப்படுது. தேர்தலில் கள்ள ஓட்டுகள் பதிவாவதை தடுப்பதற்காகவும் ஏற்கனவே அந்த நபர் வாக்கு செலுத்திட்டார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த அடையாள மைய தேர்தல் ஆணையம் பயன்படுத்திட்டு வருது.